போயிட்டு அப்படியே அந்த அடுப்பு எடுத்துன்னு வந்துரு. இங்கே வச்சு சமைச்சுக்கலாம். என்னக்கா சொல்றீங்க? இங்க வச்சு சமைக்க போறீங்களா? மாமியார் கழிவு பார்த்தா திட்டும்க்கா. எதுக்கு வீட்டு உள்ள வச்சு சமைச்சுன்னு இருக்கீங்க? வீடு ஃபுல்லா புகையாவது ஒற்றையாவது அப்படி இப்படின்னு கத்தும். வெளியில ஒரே வெயிலா அடிக்குது. எப்படி வெயில் நின்று சமைக்கிறது அவ்வளோ நேரம்? இங்கேயே சமைக்க முடியாது. இந்த குண்டான் வச்சு கிச்சன்லேயே சமைக்க முடியாது. வெளியில தான் சமைச்சாகணும். அப்படி ஓரமா எங்கன்னா மரத்து நிழல்ல வச்சு சமைச்சுக்கலாம். இங்கெல்லாம் வச்சு சமைச்சோன்னா அதுக்கிட்ட யார் பேச்சு வாங்குறது? அதுவும் சரிதான். சரி வா தூக்கம், அங்கே போயிடலாம். வெளியே அங்கே வேப்ப மரம் இருக்குல்ல, அதை அதில் வச்சு சமைக்கலாம். சரி வாங்க, அங்கேயே போயிடலாம். என்னக்கா அண்டாங்குண்டாலாம் வாரின்னு எங்கே கிளம்பிட்டீங்க? அது ஒன்றும் இல்லை பெரிய பொண்ணு. இன்னைக்கு நம்ம வீட்டில் பிரியாணி செய்ய போகிறோம். அதான் எங்கே வச்சு செய்யறது தெரியாமல் முடிச்சுன்னு இருக்கோம். ஏன் இங்கே வச்சு செய்யுங்க, இங்கே நிற்கிறதுக்கு என்ன குறை? அதில் பெரிய பொண்ணு, இங்கே வச்சு செஞ்சோன்னா மாமியார் கத்தும். ஓ அது வேறையா? எதுக்கு வீட்டு உள்ள வச்சு செய்கிறீங்க அப்படி இப்படின்னு திட்டம். அப்போ கிச்சனில் வச்சு செய்ய வேண்டியது தானே, கேஸ்லேயே? இவ்வளோ பெரிய குண்டான் அதில் வச்சு சமைக்க முடியாதுடி. எந்த பக்கம் போனாலும் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ். இப்போ கடைசி என்னதான் முடி எடுத்துருக்கீங்க? அதான்டி வெளியே வேப்ப மரம் இருக்குல்ல, அங்கே வச்சு சமைக்கலான்னு இருக்கோம். அப்புறம் ஏன் வெயிட் பண்ணிருக்கீங்க? வாங்க போகலாம். பிரியாணி வேறு சொல்லிட்டீங்க, கப்ப கப்பன்னு எனக்கு இப்பயே பசிக்க ஆரம்பிச்சிச்சு. மடமடன்னு சமைச்சு சாப்பிட்லாம் வாங்க. நட போகலாம். இன்னும் சமைக்கிறதுக்கு கொஞ்சம் பொருள்லாம் வேற எடுக்கணும் கிச்சன்லேருந்து. நான் வேணா போய் எடுத்துனாட்டா? நீ தானே, உனக்கு பிரியாணியில் முதல்ல என்னெல்லாம் போடுவாங்க தெரியுமா? தெரியுமே, இஞ்சி பூண்டு வெங்காயம் புதினா இதெல்லாம் தானே போடுவாங்க. பரவாயில்ல, இந்த அளவுக்காவது தெரிஞ்சு வச்சிருக்கேன். நான் போய் எடுத்துன்னு வரேன். வேற என்ன வேணும் சொல்லுங்க. வேணாமா வேணாம், நீ இந்த குண்டானை தூக்கின்னு போ, நானே போய் எடுத்துன்னு வரேன். அப்படி சொல்கிறீங்களா? இதுவும் நல்ல ஐடியா தான். கொடுங்க, நானே எடுத்துன்னு போகிறேன் குண்டானே. நீங்கள் போய் என்னென்ன பொருள்லாம் வேணுமோ டக்குன்னு போட்டு எடுத்துன்னு வாங்க பார்க்கலாம். ராணி நீ போய் அங்கே போய் அடுப்பு ரெடி பண்ணு. கட்டையில் வச்சு அடுப்பு பற்ற வந்துடுறேன் நான் உடனே. சரிக்கா, நான் ரெடி பண்ணி வைக்கிறேன். அந்த கட்டை எடுத்துன்னு பின்னாடியே வாங்க. ஒரு நல்ல லொக்கேஷன் நான் காட்டுறேன். அடுப்பு நல்லா பற்றிக்குச்சு. இப்போ வெய் குண்டானே. ஓகேவான்னு பாரு. இன்னும் கொஞ்சம் முன்னாடி தள்ளு. இப்போ ஓகேவா? ஓகே ஓகே. ஏண்டி யானது கொஞ்சம் இறக்கி வைங்கடி. ஏங்க உங்களுக்கு இந்த வேலை சொல்லியிருந்தா நான் வந்திருக்க மாட்டேனா? அப்புறம் யார் போயிட்டு வரது? அதனால தான் நானே எடுத்துன்னு வந்துட்டேன். அடுப்புல இருந்து வேற பட்டு பட்டுன்னு சத்தம் கேட்குதுங்க. வந்து என்னன்னு பாக்குறீங்களா? இப்பதான் 2 பேரும் பாச மழையை பொஞ்சுன்னு இருக்கீங்க. முன்னாடி ஒன்றும் இல்லைடிங்க, இன்னும் எதுவுமே போடவே. அங்கே அப்புறம் எங்க வந்து சத்தம் வருது? அடுப்புலன்னா குண்டாவும் இல்லை, அடுப்புல கீழே பாரு கட்டையாண்ட. உள்ள தள்ளி விடு கட்டைய. அம்மாடி நாக்கா உட்காந்துட்டேன். நீங்க உட்காந்துட்டா யார் சமைக்கிறது? அதான் ஒருத்தருக்கு 2 பேர் இருக்கீங்கடி, சமைங்க. ஐயோ எனக்கெல்லாம் சமைக்க தெரியாதுப்பா. அக்கா நான் மட்டும் என்னக்கா பண்ணுவேன்? நீங்க தான் நல்லா செய்வீங்க. நீங்க செஞ்சாதான் நல்லா சூப்பரா இருக்கும். ஏண்டி நான் சொல்ல 2 பேரும் அப்படியே செய்யுங்க, நல்லா வரும். எனக்கு கால் வலிக்குது, என்னால ரொம்ப நேரம் நிக்க முடியாதுமா. ஒருத்திக்கு 2 பேர் இருக்கீங்க, 2 பேரும் சேர்ந்து செய்யுங்க. என்னக்கா இப்படி சொல்லிட்டீங்க? நீங்க செஞ்சு நாங்க சாப்பிடலான்னு எவ்வளவு ஆசையா இருந்தோம் தெரியுமா? ஆமா, எப்பவுமே நானே வேலை செய்யறேன்னா நீங்க 2 பேரும் வேடிக்கை பார்த்துட்டு சாப்பிட்டு நின்று இருங்க. சொல்ல செய்யுங்கடி. சரி நாங்களே செய்யறோம், ரொம்ப பேசாதீங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் இருக்க எல்லா பொருளையும் தூக்கி அந்த பக்கம் அருவமனையும் காய்கறியை மட்டும் இந்த பக்கம் இருக்கட்டும். வழியில இருக்க பொருளை எடுங்க முதல்ல. இரு எடுத்து வைக்கிறேன். ராணி சொல்லுங்கக்கா. அங்க காய்கறி வச்சிருக்கேன்ல, அதை கொஞ்சம் இப்படி தள்ளி விடு. எது அந்த தண்ணி குடிக்கிற ஜெக்குள்ள போட்டு வச்சிருக்கீங்களா? ஆமாடி ஆமா, அதில் தான் போட்டு எடுத்துன்னு அந்த தள்ளி விடு. இப்படி இந்த வச்சு தரேன் இருங்க. குண்டா சூடாயிடுச்சு போல. இந்தாங்கக்கா, வேற எதனா வேணுமா? வேற எதுவும் வேணாடி, வேணும்னா கூப்பிட்றேன். அப்படி உட்காந்துக்கோ, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு. வெங்காயம் தக்காளி இறக்குற வரைக்கும். எல்லா பொருளையும் எடுத்து வச்சிட்டேங்க்கா. வச்சுட்டியா? இப்போ என்ன பண்றேன், அந்த இது குண்டான்ல வந்து எண்ணெய் ஊத்து. எண்ணெய் எங்க இருக்கு? எவ்வளோ எனக்கு ஊற்றுவா? எல்லாத்தையும் ஊற்றிட்டேன். ஏண்டி எல்லாத்தையும் ஊற்றக்கூடாதுடி. நல்ல வேலை, ஊற்றத்துக்கு முன்னாடி சொன்னியே. அதில் பாதி ஊற்றிக்கோ, பாதி எடுத்து வை. சரி ஊற்றுறேன். ஊற்றிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்? எண்ணெய் காயிற வரையும் கொஞ்சம் வெயிட் பண்ணு. சரி வெயிட் பண்ணுறேன். அடுத்து பட்டை லவங்கம் அந்த ஏலக்காய் சோம்பு கீம்லாம் போடுவோமே, அதுதானே போடணும்? ஆமாம் முதல்ல எண்ணெய் காயிட்டோம் இரு. ராணி இந்த வெங்காயம் தக்காளி அதை போட்டுக்கோ. கொடுங்க. பரவாயில்லையே, சீக்கிரமா அறுத்து முடிச்சிட்டு இருக்கீங்களா? பெரிய பொண்ணு அந்த அரிசி ஊற வச்சிருக்கேன்னா அதே எடு. இதோ இங்கே ஒரு குண்டானில் வச்சிருக்கீங்களா? அதுதானே? அதான் எடுத்துனா. சிக்கனை வச்சிருக்கீங்களா? எடுத்துன்னு வரவா? சிக்கனை நான் க்ளீன் பண்ணிட்டேன், அப்படியே ராணி கிட்ட கூட அதில் போடுறதுக்கு. அரிசி மட்டும் எடுத்துனா. சரி இந்தாங்கக்கா கறி பிடிங்க. கொடு. இந்தாங்க அரிசி. வேற எதுனா வேணுமா? வேற எதுவும் வேணாடி, வேணும்னா கூப்பிட்றேன், உட்காருப்போம். அக்கா சிக்கனை போட்டுருவா, வெங்காயம் தக்காளி வதங்கிச்சு. போடு. போட்டு நல்லா அதுலேருந்து தண்ணியில வரணும் வெளில, அந்த அளவுக்கு வை, மூடி வை. சரி மூடி வைக்கிறேன். நல்ல வாசனை வருதுலக்கா. ஆமா இந்த வாசனையே நல்லா பசி வர வைக்குது எனக்கு. தாளிக்கும் போது வாசனை வரதாண்டி செய்யும். ஏன்டி இப்படி பண்றீங்க? பரவாயில்ல, ராணி அக்கா சமையல் செஞ்சா கூட நல்ல வாசனை வருது. என்னடி எனக்கு நான் சமைக்க தெரியாதுன்னு நினைச்சுக்க நீ? ஆமா, உங்களுக்கு சமைக்க தெரியாது தானே? யார் உங்ககிட்ட அப்படி சொன்னா?
நான் தான் பார்க்குறேன், எப்பவுமே நீங்கள் காய்கறி தான் அறுத்து தருவீங்க, இன்றைக்கி தான் நம்ம அதிசயமாக கரண்டி பூச்சி சமைக்கிறீங்க. அடிப்பாவி, எனக்கு நல்லாவே சமைக்க தெரியும்டி. அப்புறம் ஏன் எத்தனை நாள் நீங்கள் ஒரு நாள் கூட சமைக்கவே இல்லை? நான் சமைக்கும் போது நீ பார்த்தது இல்லைன்னு சொல்லு. ஓ அப்படியா? அப்போ நெக்ஸ்ட் இந்த சிக்கன் போடுறதுக்கப்புறம் வேறு என்ன போடுவாங்க இதில் சொல்லுங்க பார்க்கலாம். ஏண்டி அடுத்தது மசாலாலாம் போடணும், மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் தயிர் போடணும், இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுக்கணும். பரவாயில்ல, உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கு சமையலை பற்றி. எனக்கு மட்டும்தான் எதுவும் தெரியாது போல. அப்போ அப்படி சொல்லு, உனக்கு தெரியாத ஊருக்கே தெரியுமே. வேலையை பாருங்கடி. அந்த மசாலா டப்பா எத்தனை வாடி? அந்த வரேன், இந்தாங்க. நான் சொல்ல சொல்ல போடு மசாலாவை. சொல்லுங்க. 2 ஸ்பூன் கரம் மசாலா போடு. 2 ஸ்பூன் கரம் மசாலாவா? வேற? ஒரு 3 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போடு. போட்டாச்சு. வேற? கொஞ்சமா மஞ்சத்தூள் போட்டுக்கோ. போட்டேன். வேற? வேற எதுவும் இல்லை, இதை முதல்ல போட்டு வதக்குங்க. பிரியாணிக்கு இவ்வளோ கொஞ்சமாக தான் மசாலா போடுவாங்களா? ஆமாடி, நம்ம அதில் கரம் மசாலா போடுறோம்ல, அந்த ஒரு மசாலாவே போதும். அதுக்கு வேற எதுவும் எக்ஸ்ட்ரா இந்த தனியா தூள் இது அதெல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. இதுவே நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இந்த மாதிரி புதினா கொத்தமல்லி அதெல்லாம் கிடைக்கல அப்படின்னாலும் தனியா தூள் சேர்த்துக்கணும். ஓ, இதில் இவ்வளோ இருக்கா? எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா. சமைக்க கற்று வச்சுக்கோடி, அதாண்டி உனக்கு லைஃப் லாங் ஹெல்ப் பண்ணும். நானும் கற்றுக்கணும்னு தான் பார்க்குறேன், எனக்கு வர மாட்டேங்குதே. நீதான் கஷ்டப்பட்டு கற்றுக்கணும். திடீர்னு ஒரு நாள் யாருமே இல்லை உங்க கூட அப்படின்னும் போது உனக்கு பசிக்குதுன்னா என்ன பண்ணுவேன்? ஆர்டர் போட்டு வாங்கிப்பேன். ஆர்டரும் வரல, அந்த சர்வீஸும் இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? இட்லி சுட தெரியுமா எனக்கு தான். நான் இட்லி ஊற்றி எதனா இட்லி பொடி வச்சு சாப்பிட்டுப்பேன். உன் வாழ்க்கை பூரா வெறும் இட்லி பொடியை இட்லியை மட்டும் சாப்பிட முடியுமா? வேற என்ன பண்ணுறது, எனக்கு தான் சமைக்க தெரியாது. அப்படி சாப்பிட்டு இருந்து உயிர் வாழ்ந்துட்டு அப்படி செத்துருவேன். இது ஒரு பதில் நீ சொல்ற, அப்போ கூட உன் வாயிலிருந்து சமைக்க கற்றுக்கிறேன்னு ஒரு வார்த்தை வர மாட்டேங்குது பாரு. அதெல்லாம் கஷ்டமான வேலை. அப்புறமா கற்றுக்குறேன். நீங்கள் தான் இருக்கீங்களா சொல்லி தரத்துக்கு, அப்புறமா சொல்லி கொடுங்க. இதுக்கு வேற தனியாக வேற கிளாஸ் எடுப்பாங்களா? இப்போ பார்க்குறல சமைக்கும் போது எப்படி சமைக்கிறாங்கன்னு இதை பார்த்து தான் கற்றுக்கணும். கற்றுக்குறேன். மசாலாலாம் தீது கலருங்க நல்லா. ஏக்கா தயிர் எடுத்துன்னு வந்தீங்களா? எடுத்துன்னு வந்தேன் எங்கிட்ட தான் இருக்கு, இரு தரேன். இந்தாடி தயிர். இதோ வந்துட்டேன் கொடுங்க. இதில் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றினா போதும். சரி ஊற்றுறேன். பரவாயில்ல, நான் கூட ராணி அக்காவை டம்மி பீஸ்ன்னு தான் நினச்சேன். சமைக்கலாம் கற்று வச்சுருந்துருக்காங்க. நம்மளும் சீக்கிரமாக சமைக்கலாம் கற்றுக்கணும். இவங்களோட சூப்பராக சமைச்சு நல்ல பேர் வாங்கணும். அதுவும் மாமியார் கிழவிக்கிட்ட நல்ல பேராக வாங்கணும். அது இந்த ஜென்மத்தில் நடக்காத காரியம்தான். இருந்தாலும் நான் முயற்சி பண்ணுவேன். ஏக்கா சொல்லுடி. எலுமிச்சை பழம் எடுத்துன்னு வந்தீங்களா? எடுத்துன்னு வந்திருக்கேன்டி, லாஸ்ட்டாக அதில் ஊற்றுறதுக்கு வேணுமே. அதுக்கு இல்லைக்கா, எனக்கு கொஞ்சம் ஜூஸ் வேணும். ஜூஸ் பறத்து கேட்குறேன். ஏண்டி 2 பழம் தாண்டி எடுத்துன்னு வந்தேன். என் பிரியாணிக்கு 2 பழமா ஊற்ற போகிறீங்க? இல்லை, ஒன்றுல அதில் பாதி தான் ஊற்ற போகிறேன். அப்புறம் எனக்கு ஒன்றுத்துல ஜூஸ் போட்டு கொடுங்க. ஒரே தண்ணி தாகமாக எடுக்குது. தண்ணி தாகத்தான் தண்ணி குடிக்க வேண்டியது தானே? ஏன், நாங்கள் ஜூஸ் கூட தான் குடிப்போம். நீ என்னம்மா போட்டு குடிப்பீங்க ஜூஸ்லாம்? இவங்களுக்கும் சேர்த்து போடுங்கக்கா. அதுக்கு தான் இப்படி ஓவராக பண்ணுறாங்க. ஐயோ, எனக்குலாம் வேணாம்மா, எனக்குலாம் சளி பிடிச்சிக்கும். சும்மா நடிக்காதீங்க, குடிங்க. எல்லாருக்கும் சேர்த்தே போடுறேன். எனக்கு கூட ஒரு மாதிரி தொண்டை வறண்டு போயிருக்கு. அப்போ சீக்கிரம் போடுங்க, குடிக்கலாம். அப்படியே பறக்கிறேன். ராணி ஆச்சா மடமண்ணு செய் ராணி. மாமியார் கேள்வி வேறு அப்புறம் ஆட ஆரம்பிச்சிடும். இன்னும் சோறாக்கலையான்னு. மணி இப்பயே 1 ஆக போகுது. இதோ முடிஞ்சிடும் இன்னொரு 1/2 மணி நேரத்தில் முடிச்சிடலாம்.